மதிப்புக்குரிய திரு தினகரன் அவர்கள் ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் யாரை முதலமைச்சராக சொல்கிறாரோ நாங்கள் பிரச்சாரம் பண்ண தயாருங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தால எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம். குருமூர்த்தி அவர் என்ன சொல்றாருன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து பாஜக இலக்கு கிடையாது, அண்ணாமலையோட வேகமான செயல்பாடுனாலதான் அவர் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதான் உண்மையான இலக்கு இல்லையா சட்டமன்ற தேர்தல்? இல்ல, அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து அகற்றப்பட வேண்டும். 2029 பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வர வேண்டும். நம்முடைய தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணிக்கு வர வேண்டும். சரி, டெல்லிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி போறாரு. அதை வந்து ஆளுங்கட்சி தரப்புல கூட்டணி கட்சியில் என்ன சொல்றாங்கன்னா, என்ன பிரச்சனைனாலும் டெல்லிக்கு போக வேண்டிய நிலைமைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கு, ஆளுமையே இல்லைங்க அப்படின்னு ஒரு வெற்றிடம் வந்துருச்சு அப்படின்னு பேசுறாங்க. அதாவது திரு அமித்ஷா அவர்கள் சென்னையில வந்துதான் எல்லாமே முடிவு பண்ணி பேசணும். அப்ப அவங்க மட்டும் இங்க வரலாம் அப்படின்னா கருத்து என்ன சொல்ல முடியும்? இப்ப இவங்க மட்டும் டெல்லிக்கு போகவே மாட்டாங்களா? மதிப்புக்குரிய சோனியா காந்தி அம்மையார் சந்திக்க டெல்லிக்கு போகவே மாட்டாங்களா? நான் என்ன சொல்றேன், செங்கோட்டையன் போறாரு, அப்புறம் யாராவது ஜெயலலிதா மகள் போய் அமித்ஷா பார்த்துட்டு வராங்க. இப்படி வரிசையா போறதுனால அவங்க அதிமுகவில் ஜனநாயகம் இருக்கு, அதனால எல்லாரும் போய் பாக்குறாங்க. திமுகவில் ஜனநாயகம் கிடையாது. கலைஞர் முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள், மதிப்புக்குரிய ஸ்டாலின் பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதற்கு பிறகு திரு இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள். எங்க ஜனநாயகம் இருக்கு? ஜனநாயகம் இங்கதான் இருக்கு, எங்கிட்ட தான் இருக்கு. நீங்க அண்ணா படத்துக்கு மேல வந்து பிரதமர் மோடியோட படத்தை போட்டு அண்ணாவுக்கு ஒரு சர்ச்சையை பார்க்கிறாங்க. அதாவது இப்பதானே சொன்னேன், அதாவது இதெல்லாம் குற்றம் கண்டுபிடித்து பேர் வாங்கும் தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஒப்பந்த செவிலியர்கள் மட்டுமல்ல, துப்புரவு தொழிலாளர்களே பணி நிரந்தரம் செய்வோம்னு சொன்னாங்க. பென்ஷன் பழைய ஸ்கீம் பென்ஷன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இதுவரைக்கும் செய்யல. தமிழ்நாடு அரசாங்கம் சொன்னதை செய்வோம், சொல்வதை செய்வோம் சொன்னாங்க. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாங்க. பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் லீவ் விட்டுட்டு பிள்ளைகள் எல்லாம் படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரிகளும் வேலை வாங்குறாங்க. எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. தலைமைச் செயலகத்துல எல்லா அசோசியேஷனும் ஸ்ட்ரைக் பண்றாங்க. 11/9/2025 மதிப்புக்குரிய சீஃப் செக்ரட்டரி அவர்கள் எல்லா அடிஷனல் சீஃப் செக்ரட்டரிஸுக்கும் ஒரு கடிதம் போட்டிருக்காங்க. அந்த கடிதத்துல யாரும் லீவ் எடுக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் லீவ் எடுக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அது நிர்வாகமே இல்லைன்னு தானே அர்த்தம். அது பாஜக திருமண பண்ணியிருந்தா தமிழ்நாட்டில் நாங்களே இப்ப ஆட்சிகள் தான் இருக்க வேண்டியிருக்கோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகி அதுல எவ்வளவு நன்மைகள் இருக்குங்கிறத மதிப்புக்குரிய திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு 5 வருஷத்துல பாராளுமன்றத்துக்கு ஒரு தேர்தல், சட்டமன்றத்திற்கு ஒரு தேர்தல், பிறகு இடைத்தேர்தல்கள், பிறகு உள்ளாட்சி தேர்தல்கள், எவ்வளவு அரசு பணம் செலவாகுங்கிறத குறைக்கணுங்கிறதுக்காக தான் ஒரே நாடு ஒரே தேர்தல். முன்னாடி அவருக்கு விஷயங்கள் அரசியல் தெரிஞ்சிருந்தா தெரியும். ஒட்டுமொத்தமா ஒரே தேர்தல் ஆல் இந்தியா ஃபுல்லா நடக்கிற காலங்கள்லாம் உண்டு. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கூட அவருடைய நெஞ்சுக்கு நீதி பத்திரிகை எழுதியிருக்காரு. நெஞ்சுக்கு நீதி இதுல சுயத்தில் எழுதியிருக்காரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும்னு எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க படிச்சு பார்க்க சொல்லுவோம். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.